இன்னொன்று மணிரத்னத்திற்கு வந்து பஸ்ஸு, கடல், ட்ரெயின் இது 3 வேலையும் ஏதோ தீரா காதல் இருக்க மாதிரி தோணும். அந்த படத்துடைய நாயகனையும் ஒரு ஹீரோயின் ஒரு சீனாவது பஸ்ஸில் உட்காந்து பேசிட்டு வருவாங்க. இல்லாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏதோ ஒரு கிண்டல் பண்ணதோ அல்லது அந்த பொண்ணை அவரை கிண்டல் பண்ணுறதோ ஏதோ ஒரு சீன் வந்து பஸ்ஸில் வச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் ட்ரெயின், குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் ப்ராபப்ளி சில மூட்ஸை இந்தந்த இடங்கள் காட்டுதுன்னு நம்புறீங்களா? நான் இப்படி சொல்வேன், வந்து மூமெண்ட் சினிமாங்கிறது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று இப்படி நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்குது, இது அமைதியாக இருக்கிற இடம் இருக்கலாம். பட் இதே நம்ம 2 பேருக்கும் வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு அர்ஜென்சி வேணும்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேர் ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறோம், இதுக்கு நடுவில் நமக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்ததுன்னா அது டிஃப்ரெண்ட். ஸோ அந்த கண்டென்ட் எப்படி நம்ம கூட்டிகிட்டு போகுதோ அது வந்து த பேக்ரவுண்ட் ஷுட் ஹெல்ப். சினிமாவில் வந்து அந்த மூமெண்ட் இஸ் அ பிக் அசெட். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறது ஒரு மூட் கொடுக்குதுன்னா, ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு டைனாமிக் மூடை கொடுக்கும். ஸோ அதனால வந்து சில காட்சிகள் அந்த பேசிங் ஹெல்ப் பண்ணும். அது அண்ட் இது வந்து யதார்த்தமாக டெய்லி நடக்கிற விஷயம், இது சினிமாவுக்கு நடக்கிறதில்ல. அதனால இதில் வந்து இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு மொத்த உலகம் நம்ம சுற்றி இருக்குது. ஒரு பஸ்ஸில் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் மொத்த உலகம் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த 2 பேரோட பிரச்சனை, இந்த 2 பேர் இந்த உலகத்தை சுற்றி இருக்குது, அவங்கள விட்டு தனியாக இல்லை, இவங்களுக்குள்ளே இது நடக்குது. அதனால வந்து அது வந்து என்ஹான்ஸ் ஆகுது.